நான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்மந்தமாக வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்கினது என் மேலே வழக்கு இருக்குது. அது சம்மந்தமாக வந்து எனக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் இந்த உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும்னு நான் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அது சம்மந்தமான சில கேள்விகள் கேட்டாங்க, அதுக்குண்டான பதில் நான் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து எனக்கு சம்மன் வந்துருந்துச்சு, எனக்கு ஆஜராக சொல்லி நான் வந்து ஆஜராயிருக்கேன். அதுக்குண்டானதை கேட்டிருக்காங்க, எல்லாமே நான் வந்து சிபிசிஐடிட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த சந்திரசேகர் கூட உங்களோட இணைச்சி வந்து நீங்களும் அதில் உடம்பையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சந்திரசேகர் அது சம்மந்தமான கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்துருக்குறேங்க. அவங்க எல்லா கேள்வியுமே என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தில் வந்து நான் எதில் எப்படி சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தில் எதுக்காக நான் போனேன், அங்கே என்ன நடந்துச்சு, அப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத எல்லாமே நான் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அரசியல் இருக்குங்க. இது வந்து நான் முதல்லேருந்தே இதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து முழுக்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில மீடியாஸ் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா வேறு யாரோட ஃபோட்டோ போட்டு நான் சொல்லி ஆபாச வீடியோ போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அது அப்போவே வந்து நான் மனித உரிமை ஆணையத்திட்டையும் கோவை கலெக்டர் ஐயாகிட்டையும் நான் மனு கொடுத்துருந்தேன். அது சம்மந்தமாக நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்போ வரைக்கும் வந்து ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையானதுலேருந்து திருநாவுக்கரசை பற்றியும் சதீஷ் மற்றும் வசந்த் இவங்களை எல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்கள பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் எதுவும் மறைக்காமல் நான் உண்மை எல்லாமே சொல்லியிருக்கேன். சரிங்களா? சிபிசிஐடி சம்மன் அனுப்புனாங்க. அதுக்கு வந்து நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கும் மணிமாறன் 2 பேருக்குமே சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. மணிமாறன் வரல. அதை பற்றி எனக்கு தெரியலைங்க சார். அதை பற்றி எனக்கு அனுப்பின சம்மனுக்கு நான் இல்லை சார். நான் வந்து முதல்ல சொன்னதை தான், எப்போ காவல்துறை கூப்பிட்டாலும் வந்து சிபிசிஐடி கூப்பிட்டாலும் நான் விசாரணைக்கு தயாராக இருந்தேன். அது சம்மந்தமாக எனக்கு வந்து 28க்குள்ளே ஆஜராக சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கே வந்து எனக்கு உண்டான தெளிவுபடுத்தி எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னென்ன தெரியுங்க. அரசியல் செய்யறனா எதிர்கட்சி தானே அரசியல் பண்ணுவாங்க. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் சொல்லிங்க. இன்றைக்கி வந்து உண்டானது கேள்விக்கு எல்லாமே நான் பதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். அதெல்லாம் சார் அது வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் வெளியே சொல்ல முடியாது. சரிங்களா? இது சம்மந்தமாக சம்மன் அனுப்புனாங்க. அது சம்மந்தமாக நான் வந்திருக்கேன். எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான் சார். நான் ஒரு 2 மணி நேரம் என்கிட்ட விசாரணை. 3 மணிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். பொதுவாக பொள்ளாச்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரி எந்தெந்த சம்பவங்கள் எல்லாம் முழுக்க அனைத்து டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே நான் எதுவும் மறைக்காமல் நான் சொல்லியிருக்கேன். திருநாவுக்கரசை விசாரிக்கிறப்ப வந்து அவங்க வந்து உங்கள் பேரையும் வந்து சேர்த்து சொல்லியிருக்கிறப்ப அதுக்கு உண்டான எல்லா விளக்கமே நான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சார். நான் அதுக்கு உண்டான எல்லா விளக்கமே இப்போ நீங்கள் கேட்கும்போது அவங்க கேட்காம இருப்பாங்களா, எல்லாமே கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு உண்டான எல்லா விளக்கமே நான் கொடுத்துருக்கிறேன். இது எப்படி போச்சு, இதில் எப்படி அரசியலாக்கியிருக்காங்க, இன்னொன்று என் தரப்பு நியாயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அவங்க கேட்கப்பட்ட கேள்வி எம்எல்ஏ உள்ள குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே நான் அவங்ககிட்ட பதில் சொல்லியிருக்கேன். சார் இதில் நான் கட்சி சார்பாக யாராவது நீங்கள் சார் நான் வந்து எதுவுமே நான் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. நான் என்ன அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களை உங்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்போனா உங்களை யார் இது பண்ணுறாங்க சார்? அதான் முழுக்க அரசியல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சிலர் நான் குறிப்பிட்டிருக்கேன். அதை நான் வெளியே சொல்ல முடியாது. யார் மேலே தனிப்பட்ட தொழில் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதெல்லாமே நான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ திருநாவுக்கரசு வந்து காங்கிரஸில் இருக்கிற முக்கிய பிரபலங்களோட வந்து பார்த்து போயிருக்கிறாங்க சார். அது சம்மந்தமாக எனக்கு அது தெரியாதுங்க. என்ன கேட்கப்பட்ட கேள்வி அனைத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்த என்னங்க சார்? நேற்று ஆடியோ வந்து சரிங்க. உங்களுடைய நேம் மென்ஷன் இருக்குது. அது இன்னும் நான் கேட்கலைங்க சார். அது இன்னும் நான் கேட்கல. கேட்டதுக்கு உண்டான பதில் நான் சொல்கிறேன் சார். சார் நான் அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே நான் வெளியே சொல்ல முடியாது. அவங்க என்ன ஆடியோ தொடர்பாக சார் நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டிருக்காங்க. நான் பர்டிகுலராக இது என்கிட்ட கேட்டாங்க, நான் சொல்ல முடியாது. இந்த வழக்கு சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லா கேள்வியும் என்கிட்ட வச்சுருக்காங்க. நான் எல்லா கேள்விக்கும் அவங்ககிட்ட பதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை சார். அவங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விகள் இதுதான். பொள்ளாச்சி வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன தெரியும், நீங்கள் எதுக்கு போனீங்க, அங்கே என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடியே பொள்ளாச்சிக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே கேட்டாங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே நான் அவங்ககிட்ட பதில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். யாருங்க பொள்ளாச்சி? சார் நானே அரசியலாக்கப்பட்டு தான் இங்கே வந்து நின்றுருக்கேன். எனக்கு மேலே இருக்கிற முழுக்க எல்லாமே அரசியல் தான் சார். நீங்கள் ரொம்ப நேரம் எங்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களையும் சொல்லிடுவாங்க. ரொம்ப நேரம் பேசாதீங்க. இல்லை சார், நிறையாவே இது அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்குன்னா நான் பதில் சொல்லியிருக்கேன். இன்னார் இந்த கேள்விங்கிறத வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா? பர்சனலாக நிறைய கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான விளக்கம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ.